जननी जन्म सौख्याणां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं बोधगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः माता पिता துணை கொண்டு நவகோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது? 12 ராசிக்கான பலன்கள். வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் 12 ராசிக்கு என்ன சொல்லுது? மிக மிக முக்கியமானது தான். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலுக்கு சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும், சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது. அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா? சில பேருக்கு அது பழிக்கும். அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும், ஆனால் அதுவே சில பேருக்கு பழிக்கும். சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிட்றது, சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. மாணிக்கவாசக பெருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த நவகோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்கும், திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன். சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், மாணவிகள் உங்களுடைய கடன் விஷயங்கள், திருமண விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், எதில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கும், என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது, என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும், எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதை நீங்கள் கேட்கும்பொழுது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும். ஓ சாமி இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசி பலன்களை நம்ம பார்ப்போம். மிதுன ராசி நேயர்களை இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அறிவுத்திறன் நிறைய, ஒரு சில விஷயங்கள் உங்கள் கிட்ட காத்துன்னு இருக்கு, நிறைய நல்ல விஷயங்கள் காத்துன்னு இருக்கு. ஆனால் மிதுன ராசி சில குழப்பங்கள் இல்லாமல் கொண்டு போனீங்கன்னா சிறப்பு. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்யூனிகேஷன்ஸ் மற்றும் உங்களோட பிளானிங்லேருந்து நீங்கள் மாறாதீங்க. உங்களுடைய பிளானிங் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க, உங்களுக்கு சரியாக வரும். அதே போல் அன்எக்ஸ்பெக்டடான சப்போர்ட்ஸ் ஃப்ரம் கொலீக்ஸ் மற்றும் ஃபேமிலி மூலம் வரும். ஒர்க்கு, ஃபினான்ஸ், லவ் எல்லா துறையிலையுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க முடியும். நியூ ப்ராஜெக்டு, ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெகக்னேஷன்லாம் வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய இடத்துலலாம் நல்லா ஹையாக இருக்கும். பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், மார்க்கெட்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக சில விஷயங்கள்லாம் வரும். ஒர்க்கு, பார்ட்னர்ஷிப், ஸ்மூத் கொலாபரேஷன் இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் நெகட்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங், டெசிஷன் டிலே, ட்ராவல் ரிலேட்டட் மைனர் டென்ஷன் இதெல்லாம் மிதுன ராசிக்கு உண்டு. ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பவுஸ் பார்ட்னர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். லவர்ஸ்க்குலாம் மீட்டிங், கான்வர்சேஷன், பாசிட்டிவ் அவுட்கம் நல்லா இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ், சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சொத்து, பணம், பயணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஃப்ளோ மாடரேட் டு ஹை. அதே போல் பெண்டிங் மணி ரெக்கவரி, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் மைனர் டிலே, பேஷன்ஸ் பொறுமை மிகவும் ரெக்வயர்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரெக்வயர்டாக இருக்குது, ரொம்ப பார்த்துக்கோங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அச்சீவ்மெண்ட் குட் ரிசல்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் சில விஷயங்கள் பண்ணணும். நீதிமன்ற விஷயங்கள் எடுத்துட்டிங்கன்னா மைனர் லீகல் டிலேஸ், அது மாதிரி கோர்ட்டு டாக்குமெண்டேஷன் அட்மிஷன் பண்ணுறதுலாம் ஃபேவரபிள் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட். ஸோ நல்லா இருக்கும். ஸோ அதே போல் அவாய்ட் ஸ்மால் ஸ்லிப்ஸ் அட் ஹோம் ஆஃபீஸ். ஆஃபீஸில் கூட தடிக்க விடுறதுக்கும் ஆஃபீஸில் கூட சில விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் ஷார்ப் ஆப்ஜெக்ட் காஷன் அப்படின்னு சொல்லலாம், பார்த்துக்கோங்க. அதே போல் ஆரோக்கியம் மற்றும் மருத்துவ விஷயங்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா உங்களுக்கான விஷயம் கிட்னி சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு சிறுநீரக கற்கள் சொல்கிறாங்களே, அது கூட கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹெட்டேக் டியூ டு த ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. வார்ம் வாட்டர் சாப்பிடுங்க. ப்ராப்பர் ஸ்லீப் நல்ல எசென்ஷியலாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் கோவில், திண்டிவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவில், இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆலயம். டைம் கிடச்சதுன்னா போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் ராசிக்கு உண்டு. நெல்லையப்பர் காந்திமதி சுவாமி தரிசனம் பண்ணுங்க, சிறப்பு. பழைய சிவாலயம் பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பாடல் பெற்ற ஸ்தலம் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்துருந்து
வில்வ இலையினால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல சிறப்பு. அதே போல் நீங்கள் திருச்சி பக்கத்தில் அந்த சைட்லலாம் எங்கேனாவது இருக்கீங்கன்னா முருகன் கோவில், வள்ளிமலை, அந்த பக்கத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரதுன்னு போயிட்டு வாங்க. அந்த சைடு தாண்டி இருக்கக்கூடிய கோவில் இருந்தால் போயிட்டு வாங்க, நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு முயற்சி உங்கள் வெற்றியை சில விஷயங்கள் உறுதிப்படுத்தும். கவனமாக நடந்தால் ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலியிலையும் சரி, ஒரு சிறு துறையில் ஒரு சில நல்ல முன்னேற்றங்களை காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சுபம், வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது 12 ராசிகளுக்கான மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே பொதுவான பலன்கள். இந்த பொது பலன்களை வைத்து சில பேருக்கு இந்த பொது பலன்களை 90-95% வரைக்கும் சில பேருக்கு சரியாக இருந்திருக்கும், சில பேருக்கு ஒரு 5% சரியில்லாமல் இருந்திருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, ஜென்ம ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய ஜாதகம் உங்கள் கையில் இல்லையா, நேமு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், அப்பா அம்மா பேர் எல்லாம் அனுப்பி கொடுத்து, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் வாங்கிக்கோங்க. நான் ராஜ்குமார் சுவாமிஜி கிட்ட பேசணும், டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் வாங்கிக்கோங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் பேசுனீங்கன்னா தான் உங்களுடைய கர்ம வினை என்ன, உங்கள் ஜாதகம் என்ன, உங்களுடைய விஷயங்கள் என்ன, உங்களுடைய இந்த அடுத்த வரத்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2026 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகளை, என்னென்ன மாற்றங்களை நம்ம அனுபவிக்கணும், எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன், வளருக ஞானத்துடன்.